வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மாநிலத்தில் 25,213 கோடி ரூபாய் மதிப்பிலான 26 தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காய்கறி, மளிகை, தேநீர் கடைகள், உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட அனைத்து கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு இது பொருந்தும் என்று கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசு அறிவித்த நெறிமுறைகளான முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, சோப் போட்டு கைகளை கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்காக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 25,213 கோடி ரூபாய் மதிப்பிலான 26 திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 49,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் எந்தவொரு விலைவாசி ஏற்றத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இன்று சென்னையில் பண்ணை பசுமை அங்காடியில் குறைந்த விலையில் வெங்காய விற்பனையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழக மக்கள் எந்த விலைவாசி ஏற்றத்தாலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதும், அது இந்த கொரோனா காலத்தில் அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். விலைவாசி கட்டுக்குள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால யார் பதிக்கினாலும் அவர்கள் மீது சட்டப்பாயம். இதற்கிடையே வெங்காய விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுவரை இல்லாத வரலாறு. குறுவை சீசன்ல 21 நாள்ல 65 லட்சம் நெல் மூட்டைகள் விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவருடைய பணம் சென்றடைந்து விடுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1,45,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. அதுல 1,25,000 ஏக்கர் அறுவடை முடிந்துவிட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கர்ல 90,000 ஏக்கர் அறுவடை முடிந்துவிட்டது. அதே போலத்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,10,000 ஏக்கர் தான் அறுவடை செய்யப்படாமல் இருக்கிறது. எனவே 88-90% அறுவடை முடிந்துவிட்டது. அந்த நெல்லை எல்லாம் நாங்கள் கொள்முதல் செய்திருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கொள்முதல் செய்திருக்கிறோம். தமிழகத்தில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,97,116 அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் இந்த நோய் தொற்று 3,086 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களில் இன்று 4,301 பேர் குணமடைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடர்பாக பிரதமர் தொடங்கி வைத்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் அரசின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜன் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தற்போது கொரோனாவினுடைய தாக்கம் குறைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள்: முகக்கவசம், சமூக இடைவெளி மற்றும் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். முகக்கவசத்தை சரியான முறையிலே அணிந்து பாதுகாப்பான முறையை பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி சமூக இடைவெளி முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் 3 அடியிலிருந்து 6 அடி தூரத்தில் இருப்பதுதான் சிறந்ததாகும். பண்டிகை காலங்களை முன்னிட்டு நாம் கூடுவதோ அல்லது அருகில் இருப்பதோ மிக ஆபத்தை ஏற்படுத்தும். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாம்பசிவம் அரசின் நெறிமுறைகளை தாம் முழுமையாக கடைபிடிப்பதாகவும் அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
நான் நாமக்கல் சந்தப்பேட்டை ஊரில் குடியிருக்கேங்க. என் பேர் சாம்பசிவம். நம்ம கொரோனா விழிப்புணர்வில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் வீட்டு வெளியே வரும்போது முகக்கவசம் அணிஞ்சிட்டு தான் வெளியே வருவேன். கைக்கு ஹேண்ட் வாஷ் போட்டுட்டு தான் வெளியே வருவேன். அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே அதை கடைபிடிக்கணும். நம்ம நாட்டில் பிரதமர் முதல்வர் என்ன சொல்கிறாரோ அதை கடைபிடிச்சோம்னா நமக்கு நல்லது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக ஊக்கத்தொகை செலுத்தப்படும் என்றார். இதன்படி ரயில்வே, அஞ்சல் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட வர்த்தக ரீதியிலான துறைகளில் பணிபுரியும் 16 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உற்பத்தியுடன் கூடிய வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதர துறைகளைச் சேர்ந்த 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உற்பத்தியில்லா ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு 3737 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலர் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் தேசிய காவலர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, காவலர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மாநிலம் முழுவதும் காவல்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூவுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள், சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், சேலம், தருமபுரி, வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சூறாவளி காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் கொள்முதல் செய்யும் பணியை ஆட்சியர் திரு வினய் இன்று பார்வையிட்டார். கோவையில் கோவிட்-19 தொடர்பான விழிப்புணர்வு வாகன பேரணி தீயணைப்பு படையினர் சார்பில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நெதர்லாந்தின் போட்டிக் வான்டே ஜான்சேஹல்பை எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்திலும் ராம்குமார் ராமநாதன் புரவ்ராஜா இணை அமெரிக்காவின் அலெக்ஸ் லாசன், இங்கிலாந்தின் லாய்ட் கிளாஸ்பூல் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மாநிலத்தில் 25,213 கோடி ரூபாய் மதிப்பிலான 26 தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.